அதே மாதிரி பிஜேபியும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திரு டிடிவி தினகரன் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அவங்க கட்சி சின்னத்துல பாதி தொகுதிகளும் மீதி தொகுதிகளை தாமரை சின்னத்துல போட்டியிடும் மாதிரி வலியுறுத்துறதா நம்ம கேள்விப்படுறோம். அது ஒருவேளை உண்மையா இருந்தா அது நிச்சயமா அது எந்த விதத்துல அது பிஜேபிக்கு நல்லது செய்யும்னு நமக்கு தெரியல. இன்னொரு கட்சிக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல நம்ம கட்சியோட சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்துறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? ஏற்கனவே நம்ம உள்வாடகைன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இன்னொருத்தர் பேர்ல பட்டா இருக்கிற நிலத்துக்கு நாம சொந்தம் கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய சின்னத்துல இன்னொரு கட்சியை போட்டி போட சொல்றது, ஏதோ லெட்டர் பேட் கட்சியா இருந்தா பரவாயில்ல, அதை நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய சின்னம் பிரபலமா இருக்காது, சுயேட்சை சின்னத்துல போட்டிடும் போது அது மக்கள் மத்தியில பெரிய ரீச் இருக்காது. அந்த மாதிரி கட்சிகளை நீங்க வலியுறுத்துறதுல தவறு இல்லை. பெரிய கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள்ன்றதுனாலதான் நம்ம அதை கூட்டணியில சேர்க்கிறோம். அப்படின்னும் போது திரு அன்புமணி அவர்களுடைய மாம்பழம் சின்னமோ திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய குக்கர் சின்னத்தையும் நீங்க அனுமதிக்கிறது தானே சரியா இருக்க முடியும். அவர்களை தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? இதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா இது அந்த அளவுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்திலயும் நல்லது செய்யாதுன்னு தான் நமக்கெல்லாம் தோணுது. அதை இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு பசி ஆத்துற மாதிரி ஸ்டீராய்ட் போட்டு ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி தான் இதெல்லாம். ஒரு ஆர்கானிக் க்ரோத்தா ஒரு ஹெல்த்தி க்ரோத்தா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எந்த விதத்திலையும் பிஜேபியினுடைய ஒரு ஹெல்த்தி க்ரோத்துக்கு உதவி பண்ணாது. இதை பிஜேபி புரிஞ்சுக்கணும்.